ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம புறாக்களுக்கு எந்த அளவு மண் சாப்பிட்றது மிக முக்கியம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும், அந்த கீரி தலைவெல்லை, அதுக்கப்புறம் அதுக்கு கூட ஒரு ஜீனி புறா எந்த அளவு மண், இந்த பாசி இந்த மாதிரிப்பட்டதை தின்னுட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பச்சை இலெல்லாம் நீங்கள் தின்னுட்டுருக்குன்னு பார்ப்பீங்க. நம்ம வீட்டில் மேலே தட்டிலே ஒரு பார்ட் ஆஃப் இடத்துல நம்ம செடி வச்சுருக்கோம். இந்த செடிக்கு நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றுறதுனால அதில் இந்த பாசி இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இருக்கும், மண்ணுக்கெல்லாம் சிந்தி கிடக்கும். இந்த மண்ணை இந்த பிராயெல்லாம் நம்ம திறந்து விட்டாதான் கூட்டுக்குள்ளே கிடக்கூடிய வளர்ப்பு பிராய்கள், ரவல், ஹோமர் எல்லாமே இந்த மண் நல்லா சாப்பிடுவாங்க. மண், இந்த இலை எல்லாம் இது எதுக்குன்னா, இந்த இலைகளை சாப்பிடும்போது அந்த நிறைய ஹெல்த் பெனிஃபிட் உண்டு. அதே போல் இந்த மண்ணெல்லாம் சாப்பிடும்போது என்னென்னா கால்சியம் சத்து, அதுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, இது எல்லாமே புறாக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி மண் சாப்பிடும்போது குஞ்சுகளை சூப்பராக நல்லா ஹெல்த்தாக வரும். அந்த கால்லாம் இழுத்துட்டு போகுது, அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. நீங்களும் வேணால் உங்கள் பேட்சுக்கு ட்ரை பண்ணி